துதி ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வந்து ஆண்டவரே என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். எங்கள் நடுவிலே நீர் கடந்து வந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆசீர்வதிக்கவும். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் அயல் நாடுகளிலும் இருந்து பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இது ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய அன்பின் பிரசன்னம் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே தேவ பிரசன்னத்தின் மகிமையினால் மேன்மையினால் எங்களை மூடி பாதுகாத்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக ஆசீர்வதிங்க, தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். துதி ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஒரு துதி பாடலை பாடுவோம். களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி துதிக்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது.
உம்மை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களிகூருவேன். நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களிகூருவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் நாம் சற்று நேரம் அவருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்களுக்காக நான் இதை வாசிக்கிறேன். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் பிரயாசப்பட வேண்டும் என்கிறது கர்த்தருடைய வேதம். நாம் பிரயாசப்பட்டால் ஒழிய, அதிகமாக பாடுபட்டு பிரயாசப்பட்டு போராடினால் ஒழிய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்படியானால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்ல வேண்டுமானால் அதிகமாக நாம் பிரயாசப்பட வேண்டும். பலவந்தம் அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக சுட்டி காட்டுகிறேன். ஒருவன் உன்னோடு கூட 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் நீ அவனோடு கூட 2 மைல் தூரம் போ. அப்படியானால் பலவந்தம் என்பது கட்டாயப்படுத்துதல், ஒரு ஜீல், ஒரு வைராக்கியம். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் போயே ஆக வேண்டும். அந்த வைராக்கியம் இருந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாது. அந்த வைராக்கியம் நமக்கு காணப்பட வேண்டும். ஒருவேளை சாதாரணமாக உலக பிரகாரமாக நாம் பார்க்கிற அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், அதில் யார் ஜெயிக்கிறார்கள் என்றால், அதை எப்படியாவது நான் அந்த கவர்மெண்ட் போஸ்ட் அல்லது அந்த படிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தங்களுக்குள்ளே ஒரு தீராத தாகம் கொண்டவர்கள் மாத்திரம் அதை அடைந்து கொள்கிறார்கள்.
சமீபத்திலே டிஆர்பி எக்ஸாம் ரிசல்ட் போட்டு ஆசிரியர் நியமனம் செய்தார்கள். அதிலே நான் அப்படி நியமனம் செய்யப்பட்டவங்களோடு கூட பேசும்பொழுது நான் அவளிடத்தை கேட்பேன், எப்படி இந்த பதவியை நீங்கள் பிடித்து கொண்டீர்கள், இதற்காக என்ன பிரயாசப்பட்டீர்கள்? அநேகர் சொல்லுகிற பதில், எங்களுக்குள்ளே ஒரு தீராத வாஞ்சை இருந்தது, எப்படியாவது அரசாங்க வேலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக இரவும் பகலும் உழைத்தோம். ஒருவேளை குடும்ப ஸ்திரீகளாக இருந்தால் நாங்கள் குடும்பத்தின் வேலைகளை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு ஒரே சிந்தனை, எப்படியாவது படித்து இந்த வேலையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், 6 மாதம் 1 வருடம் என்று அவர்கள் சொல்லுகிற பதிலை நான் கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டுமானால் அந்த ஒரு சிந்தை, அந்த தீராத தாகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கிறோம், எத்தனை பேருக்குள்ளே இந்த தாகம் இருக்கிறது பாருங்கள். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும், ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த பரம கானானுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்ற தாகம் நமக்குள்ளே எத்தனை பேருக்குள்ளே இருக்கிறது? நம்ம அநேகருக்குள்ளே இந்த தாகம் இல்லை. ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம், சம்பிரதாயமாக சடங்காச்சாரங்களை கைக்கொள்ளுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேவாலயத்துக்கு செல்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்தை நான் சென்றடைய வேண்டும், எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஆவல் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நம்ம அநேகருக்கு இல்லை. பிரியமானவர்களே, தீவிரமாக பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பலவந்து பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். நமக்கு முன்னாக நல்ல ஒரு கோல் இருக்க வேண்டும். என்ன கோல்? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பவுல அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், என் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து விட்டேன், சந்தோஷமாக அறைகூவலுக்கு விடுக்கிறார். எவ்வளவு சந்தோஷமாக சொல்லுகிறார் பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே நான் என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், எனக்கென்று நீதியின் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ஒரு விசுவாசமான அறிக்கை பாருங்கள். அதில் எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை நான் பரலோக ராஜ்யத்திலே போய் சென்று நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று நம்பி சொல்ல முடியுமா? எனக்கு பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தை சென்றடைவதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். இடுக்கமான வாசல், ஒருவேளை பரலோகத்துக்கு செல்லுகிற வழி இடுக்கமான வாசல் தான். எப்படியும் நான் வாழலாம், என்னவும் செய்யலாம், எனக்கு இஷ்டம் போல நான் வாழ்வேன், என் நேரத்தை எப்படியும் செலவழிப்பேன் என்று நாம் இருந்தோமானால் பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள முடியாது. அது ஒரு இடுக்கமான வாசல். நம்மை குறுக்கி நம்முடைய சித்தத்தை எல்லாம் மறந்து தேவனோடு கூட நடந்தால் மாத்திரமே அந்த பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் வேதம் அழகாக சொல்லுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். பலவந்தம் பண்ணி நாம் தான் அதை பிடிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி பிடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் விரிந்த வாசல். அங்கே நாம் இஷ்டப்படி நாம் செல்லலாம், நம்முடைய வழிகளை நாமே நிர்ணயித்துக் கொள்ளலாம். ஆனால் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு பிடிக்காது, சில காரியங்கள் நம்மை சரிப்படுத்த வேண்டியிருக்கும். நமக்கு இஷ்டமானபடி வாழ முடியாது, தேவனுக்கு இஷ்டமானபடி வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சரி, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி அநேக தடைகள் நமக்கு காத்திருக்கிறது இந்த உலகத்திலே. இந்த வேதத்திலே அட்டை டு அட்டை, அட்டையிலிருந்து ஒரு அட்டையிலிருந்து மறு அட்டை வரைக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் எப்படி போக வேண்டும், அதற்கான சாக்கியங்கள் என்ன, அதற்கான தடைகள் என்ன, எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 2 காரியத்தை நாம் பார்த்து சுருக்கமாக முடிக்க போகிறோம். ஏன் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நம்மால் போராட முடியவில்லை? நாம் ஏன் அந்த போராட்டத்தின் காலத்துக்குள்ளே இன்னும் நாம் கடந்து வரவில்லை? பிரியமானவர்களே, முதலாவது காரியம், இந்த உலக வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்திலே நாம் எதற்கு வாழ்கிறோம், எதற்காக இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், எங்கே நோக்குவோம், எங்கே போய்கொண்டிருக்கிறோம், நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய எய்ம் என்ன தெரியவில்லை. அதனால் தான் பரலோக ராஜ்யத்தில் போவதற்கு நம்மால் போராட முடியவில்லை.
எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்ற தெளிவே நமக்கு இல்லை பிரியமானவர்களே. கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கிறோம், ஆனால் பரலோகத்தை நோக்கி ஓட்டம் சென்று கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பாதையை ஒரு ஓட்டத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் பவுல் அப்போஸ்தலன். ஓட்டத்தை முடித்து தெளிவாக இருக்கிறார். ஆதி நாட்களிலே வாழ்ந்த அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள் இதை குறித்து ஒரு தெளிவான சிந்தனை கொண்டிருந்தார்கள். நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? பரலோகத்தை வாஞ்சிக்கிறோமா? ஏன் வாஞ்சிக்கவில்லை தெரியுமா? இந்த உலகத்தின் நோக்கம் நமக்கு புரியவில்லை. இந்த உலகத்திலே நம்மை ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார்? என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்? ஒருவேளை சொற்பமான வாழ்க்கை, 60, 70, நலத்தின் மிகுதினால் 80 வருஷம் என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் உலக வாழ்க்கை. ஏன் இந்த உலக வாழ்க்கை நமக்கு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த பரலோக ராஜ்யத்தின் வாக்கியத்தை சென்று அடைவதற்கு பிரியமானவர்களே. அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்குமானால் நாம் போராட தயங்க மாட்டோம். அந்த சிந்தனை நமக்குள்ளே வேரூன்றி இருக்குமானால் நாம் கொஞ்சம் கூட போராட தயங்க மாட்டோம். ஒரே ஒரு சிந்தனை, எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற எல்லா இடைஞ்சல்களையும் நாம் பின்னோக்கி தள்ளுவோம், ஒதுக்கி தள்ளுவோம். அதற்கு நாம் பயப்பட மாட்டோம். அப்படியானால் முதலாவது நமக்கு தேவை, சிந்தையிலே ஒரு மறுரூபமாகுதல் தேவை, சிந்தையிலே ஒரு மாற்றம் தேவை. கிறிஸ்தவ நண்பர்களே, எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இலக்கு என்ன? நோக்கம் என்ன? ஏதோ புறஜாதிகள் போல நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே இந்த உலகத்திலே தான் நாம் வாழுகிறோம். நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஸோ அதனால அவர்களைப் போலவே நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். அவர்களைப் போலவே இந்த உலகத்தின் காரியத்தை நோக்கி ஓடி 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 அலைந்து கொண்டே இருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டிய, தேட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அப்படியான இந்த உலகத்தின் வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு தெளிவான சிந்தனை பாருங்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நமக்கான குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நித்தியமாக ஆண்டவரோடு கூட வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட நம் வாழ்க்கையை சந்தோஷமாக கழிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை அந்த சந்தோஷமான பரம கானானுக்குள் செல்வதற்கு ஒரு பிராக்டிஸ். அதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? அதற்கான ஒரு காலகட்டம் தான் இந்த உலக வாழ்க்கை. நாம் நினைத்துக் கொள்கிறோம் இந்த உலகத்திலே நாம் சதா காலமும் இருந்து இங்கேயே வாழப்போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயல் அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் நம்முடைய சிந்தையிலே பரலோக ராஜ்யத்திற்கான காரியம் கொஞ்சமாக இருக்கிறதா? பரலோக ராஜ்யத்திற்கான தேடல், பரலோக ராஜ்யத்திற்கான சிந்தனை நம்முடைய சிந்தையை நிரப்பி இருக்கிறதா? நம்முடைய செயல் அதை வெளிப்படுத்தவில்லை. பிரியமானவர்களே, ஏதோ மற்றவர்களைப் போல நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தான் அல்ல என்கிறது வேதம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். அதில் 16ஆம் வசனத்தை, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. நான் உலகத்தான் அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்திலே 33 வருடங்கள் வாழ்ந்தார். எல்லாரை போல அவர் வாழவில்லை. அவருடைய வாழ்க்கை சற்று வித்தியாசமாக இருந்தது. அதே போல நாமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நம் வாழ்க்கையின் ஓட்டம், அதனுடைய சிந்தனை மாற வேண்டும். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலகத்தான் அல்ல, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்ற சிந்தை நம்மை ஆக்கிரமிக்க வேண்டும். நம்முடைய எலும்புகளிலும் உணர்வுகளிலும் அது அப்படியே பதிந்திருக்க வேண்டும். அப்படி பதிந்திருக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் வேதம் சொல்கிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். ஏனோ தானோ என்று விட்டோமானால் நாம் இழந்து போவோம். பிரியமானவர்களே, நம்முடைய லக்கு என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? ரொம்ப முக்கியம் லக்கு. ஒருவேளை கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்றைக்கு ஆசிரியராக இருக்கிறவர்களை நாம் மிகவும் பாராட்ட வேண்டும். அங்கே வருகிற பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்தீர்களானால் 90% மேலுள்ள பிள்ளைகள்
பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு எதற்கு வருகிறோம் என்றே தெரியாமல் வருகிறவர்கள், ஏதோ பெற்றோருடைய கட்டாயத்தினால் வீட்டிலே அவர்களை பார்ப்பதற்கு கவனிப்பதற்கு ஆள் கிடையாது, அதனாலே பெற்றோர்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். பிள்ளைகளும் அதே மனோபாவத்தோடு தான் ஸ்கூலுக்கு வருவார்கள். ஸ்கூலுக்கு வருவது நாம் படிப்பதற்காக என்று நினைக்கிற பிள்ளைகள் விரல் விட்டு எண்ணிவிடலாம், மிக 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 குறைவு. ஸோ அவர்களை எஜுகேட் பண்ணுவது, படிக்க வைப்பது மிகவும் சிரமம். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். பரலோகத்தின் சிந்தனை நமக்குள்ளே வந்து விட்டதா? பரலோக ராஜ்யம் நிச்சயமாக உண்டு. சிலருக்கு அதிலே பல சந்தேகங்கள். பரலோகம் என்று ஒன்று உண்டா? நாம் அதை பார்த்திருக்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் இறந்த பிறகு 2 பிரிவாக பிரிக்கப்படுவோம். ஒன்று பரலோகம் அல்லது நரகம். நாம் விரும்பினோமோ விரும்பவில்லையோ இந்த 2இல் ஒன்றை தெரிந்தெடுத்து தான் ஆக வேண்டும். இந்த 2இல் ஒன்றிலே நாம் போய் நித்தியமாக நாம் நம் காலத்தை செலவிட போகிறோம். அது உண்மை. அங்கே யோவான் ஸ்நானகன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பிரசங்கிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள். அதுதான் பிரசங்கம். இன்றைய நாட்களிலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, பெரிய வேதனையான விஷயம். விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், ஊழியர்கள் என்று சொல்லுகிறோம். பரலோகத்தின் சிந்தை நம்மை எவ்வளவு நிரப்பி இருக்கிறது என்று பாருங்கள். அநேக வேதனையான ஒரு விஷயம், ஊழியர்களுக்கு கூட இந்த பரலோக ராஜ்யத்தின் சிந்தை நிரப்பவில்லை. பரலோக ராஜ்யத்தின் சிந்தை இல்லை. இந்த உலகத்திலே பெர்மனண்டாக இருப்பதற்கு தானும் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பின்தொடர்கிற ஒரு கூட்டத்தையும் அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, சிந்தையிலே ஒரு மறுரூபமாக்குதல் நமக்கு அவசியம். அதனால யோவான் ஸ்நானகன் அங்கே பிரசங்கம் பண்ணிட, மனம் திரும்புங்கள். ஒரே பிரசங்கம் தான். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்காக போய் பிதாவினிடத்திலே போய் ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். மறுபடியும் நான் திரும்பி வருவேன், உங்களை அழைத்து செல்வேன். இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இந்த உலகத்திலே வந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி அவர் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். மறுபடியும் வருவார், மீண்டும் வந்து நம்மை அழைத்து செல்வார். பரலோகத்தின் பாக்கியவான்களாக நம்மை மாற்றுவார். முதலாவது காரியம், முதலாவது தடை, பரலோக சிந்தை நம்மை கெடுப்பதற்கு, பரலோக சிந்தையிலிருந்து நம்மை வழிவிலகப்படுகிற முதல் தடை, இந்த உலகத்திலே நாம் வாழும் நோக்கம் நமக்கு புரியவில்லை. இந்த உலகத்திலே நாம் வாழுகிற நோக்கம் நமக்கு புரியவில்லை. 2வது காரியம், பரலோகத்துக்கு போக வேண்டும், பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லுகிற வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. எப்படி பரலோகத்துக்கு செல்வது? யார் மூலமாக பரலோகத்துக்கு செல்வது? அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி எது? இயேசுவோடு கூட தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். இயேசுவோடு கூட இணைந்திருந்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். அநேகர் என்று பயப்படுகிறோம். இயேசுவோடு கூட நெருங்கிய வாழ்க்கை வாழ்வதற்கு பயப்படுகிறோம். எனக்கு ஒரு நெருங்கிய உறவினர் உண்டு. அவர் அடிக்கடி சொல்வார், ஆண்டவரோடு கூட ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவோடு மிகவும் நெருங்கி சென்றால் பாடுகள் அதிகமாக நம்மை தாக்கும். இன்றைக்கு பலர் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை மிகவும் ஆபத்தானது என்று நினைக்கிறோம். பிரியமானவர்களே, பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு. ஆனாலும் கலங்காதிருங்கள். பாடுகள் வழியாகத்தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. வேறு மார்க்கம் கிடையாது. பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34 சங்கீதம் 19 வசனத்திலே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை விடுதலை செய்வார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். பிரியமானவர்களே, துன்பத்திலே நம்மோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. பாடுகளிலே அப்படியே நம்மை தவிக்க விட்டு செல்லுகிறவர் அல்ல அவர். நாம் பாடுபடும் பொழுது நமக்கு
உதவி செய்வதற்கு அவர் நம் அருகில் இருப்பார், நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை ஒருவேளை கடினம் என்று பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் அனுபவித்து பார்த்தால் ஆண்டவரோடு கூட ஒரு வாழ்க்கை வாழுகிற வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை, அது ஒரு சுகமான வாழ்க்கை. ஆண்டவருடைய சுமை லகுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. ஒருவேளை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சென்றால் பாடுகள் இல்லையோ? உண்டு. ஆனால் நமக்கு நம்பிக்கை உண்டு, நமக்கு நம்பிக்கை உண்டு பிரியமானவர்களே. எல்லாருக்கும் பாடுகள் உபத்திரம் வரும். 2015 வருடம் என்று நினைக்கிறேன், பிப்ரவரி மாதத்திலே நாங்கள் குடும்பமாக பெங்களூர் பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தோம். நாங்கள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கன்வென்ஷனுக்காக சென்றிருந்தோம். அந்த நாட்களிலே எங்கள் வீட்டிலே திருடன் வந்து எல்லா பொருட்களையும் எடுத்து சென்று விட்டான். திங்கட்கிழமை காலையில் 5 மணிக்கு வருகிறோம் வீட்டுக்கு. எல்லாரும் அவரவர் ஸ்கூலுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி எங்களுக்கு காத்திருந்தது. வீடு அப்படியே திறந்து கிடந்தது. உள்ளே சென்று பார்க்கிறோம், எல்லாவற்றையும் சீர்குலைத்து போட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் எடுத்து போய்விட்டான். பெரிய கேள்வி, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கு தானே சென்றோம். ஆனால் எங்கள் மனம் கலங்கவில்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பெரிய கிருபை. நாங்கள் ஆண்டவரிடத்தில் எந்த கேள்வியும் கேட்டதில்லை. ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் திரும்ப பெறுவீர். இத்தனை சந்தோஷம் பாருங்கள். நான் 2 நாட்கள் லீவு எடுத்துக்கொண்டு ஸ்கூலுக்கு மறுபடியும் சென்றேன். எல்லாரும் என்னை துக்கம் விசாரிப்பதற்காக காத்திருந்தார்கள். எப்படி நாம் இவர்களை சந்திப்பது, என்ன கேள்வி கேட்பது, எப்படி இதை எதிர்கொள்ள போகிறார்கள் இவர்கள் என்று நான் சந்தோஷமாக வழக்கமாக எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லி உள்ளே சென்ற பொழுது எல்லாரும் ஆச்சரியமாக கேட்டார்கள், இப்படி இவ்வளவு தைரியமாக இருக்கிறீர்கள், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்கள். நான் சொன்னேன், ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். அதே போல ஒரு 4-5 நாட்களுக்குள்ளாக எடுத்து சென்ற எல்லா பொருட்களையும் நாங்கள் கண்டுபிடித்து திரும்ப பெறுவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருந்தார். உபத்திரவம் உண்டு, எல்லாருக்கும் போலவே நமக்கும் பாடுகள் உண்டு. பாடுகள் மத்தியில் அவர் நம்மோடு கூட இருப்பார் பிரியமானவர்களே. பாடுகளோடு கூட அவரும் நம்மோடு கூட பிரயாணப்படுவார். அதுதான் நம்பிக்கை. கொஞ்ச காலம் பாடுபட வேண்டியது அவசியம். 1 பேதுரு 1:6-7 இப்படி சொல்லுகிறது, கொஞ்ச காலம் நாம் பாடுபட வேண்டும். பாடுகள் தான் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு பக்குவப்படுத்தும். பாடுகளை கண்டு பயப்படாதீர்கள். ஏனென்றால் பாடுகளோடு கூட பயணிக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் பாடுகளை கண்டு அஞ்சி கிறிஸ்தவத்துக்குள்ளே அல்லது இயேசுவோடு கூட நெருங்கி நடப்பதற்கு அஞ்சாதீர்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கவில்லையா? அவன் நம்மோடு கூட இருப்பார் பிரியமானவர்களே, நம்மோடு கூட இருப்பார். இன்றைக்கு உள்ள இளம் சமுதாயம் பாடுகளை விரும்புகிறதில்லை. எந்த காரியத்திலேயும் ரொம்ப ஸ்மூத் கோயிங்காக வாழ்க்கை போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் பாடுகள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால் அதை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிறார்களே தவிர அதை சந்திக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் இந்த காலத்திலே குறைந்து கொண்டே வருகிறது. ஒருவேளை இளம் தலைமுறையினர் திருமண விஷயத்தில் அவர்களுக்கு ஒரு பயம், நமக்கு வரப்போகிறவர் எப்படி இருப்பார், நமக்கு வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பயப்படும் பொழுது அவர்கள் எடுக்கிற ஒரு முடிவு, வேண்டாம், திருமணம் வேண்டாம், தனியாக வாழ்ந்து கொள்ளலாம், நாம வாழ்ந்து கொள்ளலாம், யாருக்கும் அடிமையாக வாழ தேவையில்லை. தவறான முடிவு எடுக்கிறார்கள் பிரியமானவர்களே. பாடுகளுக்கு அஞ்சாதிருங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். அவருடைய உள்ளம் ஒரு தாயை விட மிருதுவான உள்ளம், தாயை போல தேற்றுகிற தெய்வம் நமக்கு உண்டு. ஆண்டவரோடு கூட நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரே ஒரு வழிதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 நாம் அதை பார்க்கிறோம். 6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழி. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்ல வேண்டுமானால் அவர் ஒருவர் தான் வழி. அவரோடு கூட இணைந்து நாம் செல்லும் போது மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள். அவர் அத்தனை அன்புள்ளவர்.
அவர் அத்தனை அன்புள்ளவர். கொஞ்ச காலம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்துக் கொள்வார், நம்மை அணைத்துக் கொள்வார், நம்மை ஆறுதல் படுத்துவார். எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து முடிவு பரியந்தம் நம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்லும் வரைக்கும் நம்மை வழிநடத்தி செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். பெரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்வோமா? ஒரு தாயை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய தெய்வம். சின்ன வயதிலே என்னுடைய மகன் அதிகமாக ஒரு குறும்புத்தனம் செய்வான். அப்படி செய்யும் பொழுது சில நேரங்களிலே நான் கோபப்பட்டு அவனை கண்டிப்பேன், பலமாக அடித்து விடுவேன். அவன் அழுவான். கொஞ்ச நேரம் அழுதுவிட்டு ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்திருப்பான். அவன் முகத்தை பார்க்கும் பொழுது என் இருதயமெல்லாம் உடைந்து போகும், உருக்கி விடுவேன். மறுபடியும் அவனை அணைத்து, தம்பி நான் உன்னை எதற்கு அடித்தேன் தெரியுமா என்று கேட்பேன். அவன் சொல்லுவான், தெரியாது என்று சொல்லுவான். என்னுடைய இருதயம் ஒருங்கி போகும். அப்படியே அவனை அணைத்துக் கொள்வேன். இதுதான் ஒரு தாயின் உண்மை. தாயை விட மேலானவர் நம் ஆண்டவர். ஒருவேளை அதற்காக பிள்ளைகளை அடிக்காமல் வளர்க்க முடியுமா? அவர்களை ஒழுக்கத்துக்கு நாம் தண்டனை கொடுக்காமல் வளர்க்க முடியாது. தண்டிக்க வேண்டிய காரியங்களிலே தண்டிக்க வேண்டும். நான் தண்டிக்கும் போது கூட தாயின் உள்ளம் அங்கே அப்படியே அலைமோதுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம அநேகர் அதை உணர்ந்திருப்போம். இயேசுவின் இருதயத்தை புரிந்து கொள்ளுது. அவர் சிட்சிக்கிறது. சில நேரங்களிலே நாம் அவரை விட்டு பின்வாங்கி செல்லும் பொழுது, அவரிடத்திலிருந்து நாம் விலகி செல்லும் போது சின்ன சின்ன சிக்ஷைகளை கொடுக்கிறார். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று நம்மை வாக்குப்படுகிறார். மறுபடியும் நம்மை அணைத்துக் கொள்வார், மறுபடியும் நம்மை ஆறுதல் படுத்துவார். அவரை போல ஒரு தெய்வத்தை நாம் பார்க்க முடியாது. அவரை போல ஒரு அன்புள்ள ஒரு தெய்வத்தை நாம் பார்க்க முடியாது. பெரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்துக்கு செல்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? பலவந்தம் பண்ணுகிறவர் அதை பிடித்துக் கொள்வார். ஒருவேளை இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அதை உட்பிரவேசிக்கிறவர்கள், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சிலர் என்கிற கூட்டத்திலே நாம் வந்து விடுவோமா? பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாமா? இன்றைக்கே நாம் வாஞ்சிப்போம். ஆதி காலத்து பரிசுத்தவான்களை போல நம்முடைய சிந்தை எப்பொழுதும் பரலோக ராஜ்யத்தின் சிந்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் சிந்தனையால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எல்லா காரியமும் உலகத்தாரை போலவே செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படித்தான் இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிறோம், அவர்களைப் போலவே பிரயாசப்படுகிறோம், அவர்களைப் போலவே உழைக்கிறோம், அவர்களைப் போலவே சேவிக்கிறோம், எல்லாம் அவர்களைப் போல செல்லுகிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நாம் இந்த உலகத்தார் அல்ல. இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க நாம் அழைக்கப்படவில்லை. அர்ப்பணிப்போமா? இன்றைய தினத்திலே ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுப்போம். என்ன வந்தாலும் சரி, எது நேர்ந்தாலும் சரி. அங்கே பேதுரு ஆண்டவரிடத்திலே சொல்கிறான், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இங்கே பேதுரு சொல்லுகிற பதிலை பார்க்கிறோம். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? வேறு வழி இல்லை பிரியமானவர்களே, வேறு மார்க்கம் இல்லை பிரியமானவர்களே. இன்னொரு ஆப்ஷன், இன்னொரு சான்ஸ் இருந்தால் நம்ம யோசித்து பார்க்கலாம். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்ல வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான், ஒரே ஒரு மார்க்கம் தான். இயேசு மாத்திரம் வழி. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நானே வழி. அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றி அவரோடு கூட நம்முடைய வாழ்க்கையை இணைத்துக் கொண்டவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நுழைய முடியும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார். அவனுடைய அன்பை புரிந்து கொள்வோமா? அத்தனை ஒரு அன்புள்ள தெய்வம். கண்களை மூடி ஜெபிப்போமா? Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும்
ஏசையா இப்போதும் என் வாழ்விலே. ஆண்டவர் போதும் பிரியமானவர். இந்த வாழ்க்கையில அவர் போதும். அவரை மாத்திரம் நம் கூட வைத்திருப்போமா, நம்முடைய பிரயாணம் மிக எளிதாக ஓடிவிடும், மிக எளிதாக வந்துடும். மலை போல துன்பம் வந்தாலும் அதை பனி போல உருகிட செய்திடுவார். கண்மணி போல நம்மை காத்திடுவார். எப்போதும் நம் உள்ள கையில் வரைந்து நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே ஏசையா இப்போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் ஏசையா.